உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஸ்டாலின் வந்து மசோதா போட்டார். என்னென்னா பல்கலைக்கழகத்துக்கு பூரா வந்து கவர்னர் தான் வேந்தர். அதை வந்து மாற்றி நான் தான் வேந்தர்னு போட்டார். போட்டதுக்கு காரணமே என்னென்னா இவர் வேந்தர் ஆயிட்டு துணைவேந்தர்களை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் முன்னாடி கவர்னர் நியமிப்பார். நல்ல படித்த ஆளுங்களை தேர்வு செய்து கவர்னர் நியமிப்பார். நீங்கள் இப்போ இந்த கவர்னர் வந்ததுக்கப்புறம் போடப்பட்ட துணைவேந்தர்கள் எல்லாம் நீங்கள் போய் விசாரிங்க, ஒரு பைசா கூட பணம் வாங்கலை கவர்னர். ஆனால் இதே இதை ஸ்டாலின் போட்டிருந்தால் அவ்வளவுக்கும் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்காரங்களை தான் போட்டிருப்பார் துணைவேந்தராக. இதுக்காகத்தான் அம்பேத்கர் எழுதும்போதே என்ன இருந்தார், துணைவேந்தர்களுக்கு மட்டும் முதலமைச்சர்கள் நியமிக்கக்கூடாது, முதலமைச்சர்கள் எல்லாரும் ஊழல் பண்ணுறவன் தான் வருவாங்க, அதனால் கவர்னர்களுக்குத்தான் அந்த அதிகாரம்னு அரசியல் சட்டத்தில் எழுதினார். இவங்க இந்த அரசியல்வாதிகள், மூன்றாம் தர அரசியல்வாதிகள் வந்த உடனே அந்த சட்டத்தை மாற்றி நம்ம கையில் அதிகாரத்தை எடுத்து பல்கலைக்கழகத்தில் குட்டிச்சவராக ஆக்கிடுவோம், கல்வியை குட்டிச்சவராக ஆக்கிடுவோம்னு சொல்லி தான் சட்டத்தை திருத்தினாங்க. சட்டத்தை திருத்தி மசோதா அனுப்பும்போது கவர்னர் என்ன சொன்னார், அவர் சம்மதம் கொடுக்கவே இல்லை. கவர்னர் சம்மதம் கொடுத்தால்தான் ஒரு மசோதா சட்டமாகும். மசோதாவிற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, சட்டசபையில் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் அது மசோதா. அதே மசோதா கவர்னருக்கு போய் கவர்னர் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் அது சட்டமாகிவிடும். அப்போ கவர்னர் சம்மதம் தெரிவிக்கலைன்னா அது வெறும் மசோதாவாக தான் இருக்கும், சட்டமாக இருக்காது. அப்போ கவர்னரின் சம்மதம் ரொம்ப முக்கியம். அதனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு அரசியல் பிரதிநிதி, மக்களின் பிரதிநிதி, அதனால் அவர்களுடைய இதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வச்சாங்க. எதுக்காகனா ஜனநாயக நாடு. ஆனால் இந்த அரசியல்வாதி பூரா அயோக்கியத்தனம் பண்ணுறவன்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் எப்படி பண்ணலாம், லஞ்சம் எப்படி வாங்கலாங்கிறதுக்கு ஏதுவாக சட்டத்தை வந்து கொண்டு வராங்க.